ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ பட்ட வேதனைகளும் உன் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனாலதான் இனிமேலும் உன்னை காக்க வைக்க கூடாது, கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உன்னை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். என் மேல நம்பிக்கை வச்சு இதை முழுசா கேட்டு முடிச்சினா இன்றைய நாள் முடிவதற்கு முன்பாகவே ஒரு மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில நிகழும். பொறுமையாக காத்திரு. சரியான நேரத்தில் இப்போ உனக்கானதை உன் கைகள்ல கொடுக்க போறேன். நிச்சயமாக எல்லாமே உனக்கான நல்லதாக நீ விருப்பப்பட்டது போலவே உன் கைகள்ல வந்து சேரும். எப்பவுமே தவறு செய்த மனிதர்களை யோசிக்கும் போது கோபப்பட்டு உன்னுடைய சந்தோஷத்தை நீயே இழக்கிற. உனக்காக எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். ஏன் கூட பேசு. உன் மனசுல என்ன பாரம் இருந்தாலும் என்ன கவலை இருந்தாலும் அதை என்னிடம் இறக்கி வச்சிடு என் செல்லவே. நீயே மனசுடைஞ்சு போயிட்டினா உனக்கு யார் தைரியம் கொடுக்க முடியும்? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு தைரியத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய ஆளாக நீதான் இருக்கணும். சில நேரங்கள்ல நீ நினைச்சதற்கு மாறாகவும் எதிராகவும் ஏதாவது நடக்கும் போது உடைஞ்சு போய் எதுக்காக அழுகிற? உன்னை நீயே தைரியப்படுத்தி கொள்வதுதான் உன் வாழ்க்கைக்கான அழகான ஆரம்பமாக இருக்கும். முதல்ல எப்பவுமே நீ தைரியமா இருக்கணும்ன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. உடைஞ்சு அழுகிறதிலிருந்து மீண்டு வந்து அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சினா நடந்த எல்லாமே மாறி போகும். உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களும் நீ எதிர்பாராமல் நடந்த தப்பான விஷயங்களையும் கூட சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகி அம்மா நான் கொடுக்கிறேன். நீ எதிர்பார்க்கறது எல்லாமே அன்பையும் வெற்றியையும் மட்டும்தான். ஆனா கிடைக்கிறது எல்லாமே வலியும் ஏமாற்றமும் மட்டும்தான். அதுக்காக மனம் சோர்ந்து போகலாமா? என்ன நடந்தாலும் நீ அமைதியாக இருப்பதுதான் நல்லது. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசாம விட்டுட்டினா அதுவும் உனக்கு வாழ்நாள் தவறாக மாறி போயிடும். பேச வேண்டிய இடத்துல நிச்சயமாக பேசிவிடு என் செல்லமே. நீ யார போலவும் இல்லாம இதுதான் நான் உன்னுடைய இயல்பை மாற்றாமல் உன் வாழ்க்கையை சரியான வகையில வாழ தயாரானினா அதுவும் ஒரு வகையில் சாதாரணதான். அள விருப்பமில்லை என்றால் சிரித்துக்கொள், அவ்வளவுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதை விட்டுட்டு உனக்கு அழுக விருப்பம் இல்லைனாலும் கூட யாராவது ஏதாவது சொல்லும் போதும் செய்யும் போதும் ஏன் அப்படி அழுகிற? ஏன் அவ்வளவு வருத்தப்படுற? விருப்பமே இல்லாமல் வெறும் சிரிப்புங்கிற போர்வையை நீ எல்லார் முன்னாலையும் போர்த்திக்கிட்டு சுற்றி உலவுவது எனக்கு தெரியும். உனக்கு விருப்பமான விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ, நீ நினைச்சதற்கு எதிராக விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ, தன்னம்பிக்கை மட்டும் விட்டுடாம எப்போதும் சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் சமாளிக்க தயாராகு. மனம் மகிழ்ந்து சந்தோஷமாக சிரிப்பதுங்கிறது எப்போதாவது பூக்கிற பூக்களை போல அது சில காலம் மட்டும்தான் பூத்து குலுங்கும். கடமைக்குன்னு பூக்கக்கூடிய சாதாரண மலர்களைப் போல இல்லாம நிஜமாவே சந்தோஷப்பட்டு சிரிச்சு மகிழக்கூடிய அழகான மலராக, அற்புத மலராக நீ இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அழுது வடியாம எல்லாத்தையுமே சமாளிச்சு சிரிக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா எல்லா கஷ்டங்களும் ஒரு கட்டத்துல காணாமலேயே போய்விடும் என் தங்கமே. கொஞ்சம் பொறுமையாரு. நீ நினைச்சது இன்னைக்கு நடக்கல, ஆனா நாளைக்கு நிச்சயமாக நான் நடத்துவேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் உன்னை மீட்டெடுக்கணும்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். அப்புறம் ஏன் வருந்துகிறாய்? வானத்துல திடீர்னு மழை பெய்யற மாதிரி இருக்கும், அப்புறம் வெயில் வந்துடும். சில நேரங்கள்ல நல்ல வெளிச்சமா வெயில் இருக்கும் போதே மழை தூறல் ஆரம்பிச்சிடும். இப்படி சமயங்களில் சட்டென மாறக்கூடிய வானிலை போல உன் வாழ்க்கையும் பல சமயங்கள்ல தன்னிலையை மாற்றிக்கொண்டு விடுகிறது. நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக பல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் போது அதை நினைச்சு நொந்து போகாத. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டே இரு. ஒவ்வொரு எதிர்பார்க்காத கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போதும் இந்த வராகி அம்மா என்ன நினைச்சுக்கிட்டீனா எந்த பாதிப்பும்
எந்த பிரச்சனையும் இல்லாம அதிலிருந்து நீ சாமர்த்தியமாக வெளிவருவதற்கு உனக்கு நான் வழிகாட்டுவேன் என் செல்லமே. வாழ்க்கைனா சவால்களை கொடுக்கதான் செய்யும், பிரச்சனைகளை உருவாக்கதான் செய்யும். ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சு தாண்டி போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்ற எண்ணம் உன் மனசுல இருக்கும் வரையிலும் நீ எப்படி தோற்று போவாய்? யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உன் மனசு அதை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுது, உன் கண்கள் எவ்வளவு கலங்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி துன்பத்தில் அடுத்தவங்களை பார்த்து வருந்தக்கூடிய மனிதாபிமானமும் இரக்க குணமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில எந்த துன்பமும் வர விடமாட்டேன் என் செல்லமே. எப்பவுமே மற்றவர்களின் மகிழ்ச்சி படுத்தி பார்க்கறதுன்றது நீ சொந்தமாக மகிழ்ச்சி அடைவதை விட பெரிய விஷயம். நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாதுன்னு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க நினைக்கிற ஓ நல்ல மனசு எனக்கு தெரியும். நீ எப்பவுமே என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை சிறப்பாக செய்து முடிச்சிடு. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு எது சரியா இருக்கும், எது செஞ்சா சிறப்பாக இருக்கும்னு உனக்கு மட்டும்தானே தெரியும். வாழ்க்கையில நீ இழந்ததையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நானு நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் எதையும் பெருசாக யோசிக்காதே. உன்னுடைய சில அவமானங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் உன்னை அழ வச்சிருக்கலாம். ஆனா இதுதான் உன் வாழ்க்கையை சீக்கிரமே அழகாக்க போகுது. நீ அழுத நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையே அழகான காலமாக மாறப்போகுது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் சில நொடி சந்தோஷத்துக்காக பெரிய நிம்மதியவே விட்டு கொடுத்துட்றாங்க. நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சந்தோஷமும் நிம்மதியும் எப்போதுமே எல்லாருக்கும் நிலையாக நிரந்தரமாக இருப்பது கிடையாது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு தவறு செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு மனச அலைப்பாய விட்டுட்டு அப்புறம் காலம் முழுவதும் நீ நிம்மதி இழந்து தவிக்க கூடாது. எப்பவுமே உறுதியான மனசோட ஒழுக்கமான பிள்ளையாக நல்லெண்ணத்தோட நீ இருந்து விடு என் செல்லமே. நீ நிம்மதியா வாழணுங்கிறத உன் மனசுல எப்போதும் முடிவாக வச்சுக்கோ. எந்த தவறான வழியிலும் தீய பாதையிலையும் நீ போகவே கூடாது. உன்னுடைய நிம்மதியை வெளியிலிருந்து யாரும் குலைக்கவே முடியாதுன்றத ஞாபகம் வச்சுக்கோ. நீயாகவே மனசு வச்சா மட்டும்தான் உனக்குள்ள வருத்தம் வரும். எப்போதும் எதை யோசிச்சும் வருத்தப்படாம கவலைப்படாம எல்லாத்தையும் தாங்கிக்கிற தைரியமும் சமாளிக்க கூடிய சக்தியும் உனக்கு இருக்குன்றத உணர்ந்து நடந்து கொள்ளேன்னு செல்லமே. பறவைகள் கூண்டுக்குள்ள முட்டை போட்டு வைக்கும், குஞ்சு பொறிச்சு வைக்கும். ஆனா அதை சாப்பிடுறதுக்காக பாம்புகள் மரமேறி வரும்போது பறவைகள் நினைச்சா தப்பிச்சு போயிடலாம். ஆனா அது அப்படி சந்தோஷமா தப்பிச்சு போயிடலாம் நினைக்காம கூட்டில் இருக்கும் தன் குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக விடாமுயற்சியோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு தாயாகத்தான் நான் இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். நல்ல வேளை இந்த முறையாவது நான் சொன்னதை கேட்க வந்துட்ட. இனிமே உன் வாழ்க்கைக்கு எது முக்கியம் எது அவசியம்ன்றத நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோ. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சம்பாத்தியம் கொடுக்கிற பாதுகாப்பையும் தைரியத்தையும் வேறு யாராலும் எதாலும் தர முடியாது. என் பிள்ளைகளே, படிக்க வேண்டிய காலத்துல நல்லா படிங்க. வேலை செய்ய வேண்டிய நேரத்துல சோம்பேறித்தனம் படாம அடுத்தவங்கிட்ட போய் கேட்கணுமா பேசணுமான்னு பயப்படாம தயக்கப்படாம யாருக்கிட்ட என்ன பேசணுமோ பேசி கேட்க வேண்டியதை கேத்துக்கிட்டு அனுபவத்தை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர பாருங்க. நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் வருமானமும் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். அது உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளும் இந்த உலகத்தில் மதிக்கப்படும். சுயமாக சம்பாதிக்கவும் நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரவும் ஒருபோதும் யோசிக்க வேண்டாம் என் தங்கமே. நல்லதையே நினைங்க, நல்ல ஒழுக்கமா இருங்க, நல்ல பிள்ளைகளாக நல்ல செயல்களை சரியாக சிந்தனை செஞ்சு நல்ல முடிவை எடுங்க. தோல்வியில் யார் இருந்தாலும் கஷ்டத்துல யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக சொல்லி பாருங்க.
அதை விட புண்ணிய காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எப்பவுமே உனக்கு மேல இருக்கிறவனை மட்டுமே பார்த்து நான் தான் ஒசத்தின்னு நினைக்காத. நான் அவங்கள போல உயர்ந்த நிலைமையில தான் இருப்பேன், உயர்வாதான் என நினைச்சுக்குவேன்றது நல்ல விஷயம். ஆனா அதற்காக உன்னை விட யாரையும் தாழ்வாக உன் மனசுல நினைக்க கூடாது. நல்லதே நல்லதே நடக்கும்.